ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சுவையான எளிமையான முறையில் நண்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, சோம்பு கொஞ்சம், இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் 20 பல்லு சின்ன வெங்காயத்தை 2 கீறி நம்ம உள்ளே தட்டிடலாம். ஆறு பல்லு பூண்டு லைட்டாக தட்டி நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பழுத்த சின்ன தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு கரைக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 6 சின்ன பல்லு வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், அவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் குழம்புக்காக மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்களா? அது எத்தனை ஸ்பூன் எப்போவுமே தேவையான அளவு போடுவீங்களோ அது மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வரும்போது, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா எலுமிச்சை சைஸில் புளியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் சின்னதாக 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி, தேங்காய் மட்டும், வெங்காயம் சேர்க்க வேண்டாம், தேங்காய் மட்டும் அரைச்சி மை போல் அரைச்சி நம்ம அதை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கிடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நண்டாக எடுத்து போட்டுக்கலாம். நான் தான் மெதுவாக போடுவேனே. நண்டு போட்ட உடனே நம்ம மூடி வச்சுக்கலாம். நண்டு வேகிறதுக்கு கரெக்டாக 15 நிமிஷம்தான் ஆகும். அது வெந்த உடனே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருந்தால் நண்டு வெந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை தூவி குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்பொழுது நம்மளுக்கு சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிவிட்டது.